ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இதற்கான சரியான ஆன்சரை பார்த்துடலாம். 1 கியூப் கூட்டல் 2 கியூப் கூட்டல் 3 கியூப் கூட்டல் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n×n+1/2 இந்த சமன்பாடை இந்த கொஸ்டினுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 வரும். ஆப்ஷன் சி சரியான விடை. இதற்கான ஒரு சின்ன ஒரு வீடியோவை பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ணி போடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதையே நான் சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த 1296 இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் 36 ஸ்கொயர் தான் 1296. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் நீங்கள் வர்க்கமூலம் எடுத்துக்கணும் தெரியல அப்படின்னான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 36 வரும். இந்த 36-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல 2, அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 72 வரும். ஓகேவா? இப்போ n² nன்னு எடுத்துக்கோங்க. n² + n. இப்போ ஆப்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8ங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். அப்போ 8² + 8. 8² நமக்கு என்ன கிடைக்கும்? 64. 64 + 8 72. இப்போ இன்ட்டு 72 கிடைக்குதா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 8. 8 தான் ஆன்சர். 8 உறுப்புகளை கூட்டினால் 1296 கிடைக்கும். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். இந்த 1296க்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 36. அதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 72 வரும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா n² + n. இப்போ ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறீங்க என்னோட வேல்யூவை எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னோட வேல்யூ. ஆன்சர் அதுதான். ஆப்ஷன் சி சரியான விடை 8. கொஸ்டின் 1. பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட நாள். ஆன்சர் நவம்பர் 8, 2016. பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 8, 2016. கொஸ்டின் 2. இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1998, 1999. இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1998லேருந்து 1999 வரை. கொஸ்டின் 3. கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர். ஆன்சர் ராஜீவ் காந்தி. கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் ராஜீவ் காந்தி. கொஸ்டின் 4. இந்தியா 1 ரூபாய் நோட்டை வெளியிடுபவர் யார்? ஆன்சர் நிதி அமைச்சகம். இந்தியா 1 ரூபாய் நோட்டை வெளியிடுபவர்கள் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம். கொஸ்டின் 5. இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஏ.எம். குஸ்ரோ. இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் ஏ.எம். குஸ்ரோ. இந்த அட்டவணை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 11வது நிதிக்குழு அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ.எம். குஸ்ரோ. அட்டவணையில் 15 வரையும் இருக்கு. 16வது அதாவது தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் யார்? 16வது நிதிக்குழு தலைவராக அரவிந்த் பனகாரியாவை அரசாங்கம் நியமித்தது. கொஸ்டின் 6. எப்போது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 1985. ஏப்ரல் 1985ஆம் ஆண்டு பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கொஸ்டின் 7. என்எஸ்சி என்பது? ஆன்சர் தேசிய சேவைக்குழு. கொஸ்டின் 8. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
ஆன்சர் நிதி ஆயோக். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதற்கு சரியான ஆன்சர் வந்து நிதி ஆயோக். கொஸ்டின் 9. உலகில் எந்த நாடு முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் பிரான்ஸ். உலகில் எந்த நாடு முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? அதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1954 ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா கொஸ்டின் 10. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கான கூடுதல் வினா 30 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் 1. மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். கொஸ்டின் 2. மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் எத்தனை பாடல்களை பாடினார்? ஆன்சர் 13. மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். கொஸ்டின் 3. மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? ஆன்சர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். கொஸ்டின் 4. காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. கொஸ்டின் 5. மாகால் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உரிசொல் தொடர். மாகால் என்பது உரிசொல் தொடர். கொஸ்டின் 6. தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 7. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது? ஆன்சர் பகுத்தறிவு. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது பகுத்தறிவு. கொஸ்டின் 8. மொழி என்பது போராட்டத்துக்குரிய ஒரு போர்க்கருவியாகும். கொஸ்டின் 9. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1938 நவம்பர் 13. கொஸ்டின் 10. தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் யுனெஸ்கோ மன்றம். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று பெரியாருக்கு ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து யுனெஸ்கோ மன்றம். கொஸ்டின் 11. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1925. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. கொஸ்டின் 12. தந்தை பெரியாரின் சொந்த ஊர்? ஆன்சர் ஈரோடு. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு. கொஸ்டின் 13. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது? ஆன்சர் பகுத்தறிவு. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. கொஸ்டின் 14. பெரியார் பின்பற்றிய கொள்கை? ஆன்சர் கடவுள் மறுப்பு கொள்கை. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர்? ஆன்சர் பெரியார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர் பெரியார். கொஸ்டின் 18. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. சிறுகதை மன்னன் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1932. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு 1932. கொஸ்டின் 18. யாப்பு பிடியில் இருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும்? ஆன்சர் புது கவிதை. யாப்பின் பிடியில் இருந்து விடுபட்டவையே புது கவிதை ஆகும். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உருவகம். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். இரண்டும் ஒன்றே அப்படின்ற அளவுக்கு சொல்றது தான் உருவகம். புது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர்?
ஆன்சர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். பாரதிதாசனின் வசன கவிதை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆகும். ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா. பிச்சமூர்த்தி. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் யசோதரன். யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யசோதரன். யசோதரன் எந்நாட்டு மன்னன்? ஆன்சர் அவந்தி. யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம் யசோதர காவியம். கொஸ்டின் 25. யசோதர காவியம் டேஸ் மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது? ஆன்சர் வடமொழி. யசோதர காவியம் வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றதாகும். கொஸ்டின் 26. யசோதர காவியம் டேஸ் நூல்களில் ஒன்று? ஆன்சர் ஐஞ்சிறுகாப்பியம். யசோதர காவியம் ஐஞ்சிறுகாப்பியம். மரபு கவிதை இயற்றும் முறையை குறிப்பிடும் இலக்கணம் எது? ஆன்சர் யாப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பு இலக்கணம். சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். கொஸ்டின் 26. காய் சீர்களை டேஸ் என்றும் அழைக்கிறோம்? ஆன்சர் வெண்சீர்கள். காய் சீர்களை வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். கொஸ்டின் 30. தலையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 7. தலையின் வகைகள் 7. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.